அனைவருக்கும் அன்பான வணக்கம். என்னுடைய சப்ஸ்கிரைபரில் ஒருவர் கிருஷாந்தி பிரகாஷ் என்பவர் கேட்டிருந்தார், அப்பிள் மரத்தை காட்டுங்க, உங்களோட வீடியோக்களில் அப்பிள் மரத்தை பார்க்க கிடைக்கலன்னு சொல்லி, அப்பிள் கார்டன் இல்லாத அப்பிள் மரத்தை காட்டுங்கண்டு. அவக்காகத்தான் இதை நான் ஷூட் பண்ணுறேன். பாருங்கள், ரோட்டோரம் ஒரு பெரிய அப்பிள் மரம், நிறைய காய் விழுந்து கிடக்குது. ஆனால் நான் இப்போ இந்த காய்களை விட்டு மரத்தில் இருக்கிற பழங்களை கொஞ்சம் உலுப்பி எடுக்க போகிறேன். மரத்தில் நிறைய மேலே குலக்க காய்ச்சி இருக்குது. மேலே இருக்க காட்டுமாள் இப்போ பாருங்கள், நிறைய குலக்க காய்ச்சி இருக்குது. இப்போ இதைத்தான் உலுப்பி எடுக்க போகிறேன். ஆனால் இன்றைக்கி நாங்கள் இந்த ஆப்பிளில் ரெசிபி செய்யலை, வாட்டர் மெலோன்லாம் செய்ய போகிறோம். பாருங்கள் அவ்வளோ ஆப்பிள். இதில் ஒரு ஆள் தான் தனியாக செய்ய போகிறான், என்ன ஹெல்ப்புக்கு வரவனாம் வந்து அவவே செய்கிறா. இந்த கார்டன் க்ரீன் ஹவுஸ் போட்டுறா. சின்ன மகளின் சின்ன கைகள் பாருங்கள், அவனுக்கு அவ்வளோ உதவியாக இருக்கிறான்னு சொல்லி, நீ பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு இதுகள் உதவும் தானே. அப்போ நானும் சரியண்டா அவட விருப்பத்துக்கே விட்டுட்டேன். அவருக்கு வாட்டர் மெலனுண்டா சரியான விருப்பம். இனி வாள் உரையில் இருந்து வாழை வெளியே எடுப்போம். உங்களோட வீட்டில் யாராவது டிப்ரெஷன்காரர் இருந்தால் அவங்களுக்கு நீங்கள் சொல்ல வேணும், கத்தி வாட்டர் மெலன் வெட்டலாம், கேக் வெட்டலாம், எப்படி சாப்பாடு சாமான் வெட்ட பயன்படுத்தலாம்னு சொல்லி கொடுக்கணுமே தவிர, இந்த கத்தியை வச்சு அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் என்று கிரிமினல் வேலைகளை செய்ய தூண்டுற மாதிரி விகாரமான சிந்தனைகளை உருவாக்குற மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. இப்போ நான் இந்த வாட்டர் மெலனில் குச்சைஸ் மாதிரி அவருக்கு செய்து கொடுக்க போகிறேன். அவ ஹாப்பி. அவருக்கு வாட்டர் மெலனோட சரியான விருப்பம். அப்படி எட்டி பார்க்கலாம். இப்போ இதை சின்ன கட் பண்ணி மிச்சத்தை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைப்போம். அப்போ அந்த வெயில் டைமில் ஒரு துண்டு குளிர சாப்பிட்டா நல்லாயிருக்கும். Wow, so beautiful. இப்போ அந்த ஓட்டில் இருக்கிற கொஞ்சம் துண்டுகளை போட்டு ஜூஸ் அடிக்கலாம் கிளாஸில் ஓட்டு. இப்போ எங்களுக்கு தேவை இந்த தோல். இதை நாங்கள் தூக்கி எறிவோம். தூக்கி எறியாமல் இப்போ இதில் தான் Tutti-frutti செய்ய போகிறோம். வெளித்தோலை சீவி எடுத்துட்டு பாருங்கள், இது கொஞ்சம் கத்தியால் சீவ வலிக்கிட்டீங்கன்னா கையை வெட்டி போட்டுரும். அப்படி தோல் சீவிரத்தால் நீங்கள் சீவ வேணும். அது சின்ன கட் பண்ணுவோம். இந்த அளவு ஓகே. என்னென்னா நாங்கள் கடைசியில் பாகையில் போட்டு வெயிலில் காய வைக்கக்குள்ளே சுருண்டு சின்னதாக வரும். அதால் நீங்கள் இப்படி சின்ன துண்டு இந்த அளவுக்கே போதும். இப்போ பாருங்கள், அழகான துண்டுகளாக வந்திருக்குது. இதை இப்போ தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் அவிச்செடுக்க போகிறேன்.
ஆயிலும் கூட விட்டிங்கன்னு சொன்னால் அது கரைஞ்சிடும். இந்த பழத்திற அடிதான் இது. சாதாரணமாக டூட்டி ஃப்ரூட்டிக்கு பப்பாசி காய் எடுத்து செய்வாங்க. அதாவது முத்தின பப்பாசி காய், பழம் இல்லை. ஆனால் இது வந்து பழத்திருது. இப்போ 1 கப் சீனிக்கு 3/4 வாசி கப்பளவு தண்ணீர் எடுத்திருக்கிறேன். அதுக்குள்ளே 2 மூடி அளவு வனிலா எசன்ஸ், அதோட 1 பிஞ்ச் உப்பு. இப்போ ஒரு கம்பி பதம் வரும் வரைக்கும் இதை காய்ச்சுவோம். சீனியெல்லாம் உருகி அப்படியே பாகா வந்த உடனே ஒரு கம்பி பதம் சரி. இப்போ இதுக்குள்ளே கொட்டுவோம். வச்சதை தண்ணியை வடிச்சிட்டு கொட்டுவோம். கொட்டி இதை வந்து இந்த சீனி பாகில் லோ ஹீட்டில் வச்சுக்கொள்ளுங்க. கண்ணாடி பதம் வரும் வரைக்கும் அவிய விடுங்க. இப்போ கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்துட்டுது. அந்த கிளாஸ் பதம்னு சொல்லுவாங்க. கிளாஸ் மாதிரி அந்த துண்டுகள் வரக்குள்ளே அப்படி நாங்கள் பண்ணி விட்டு மூடி வச்சா சரி. இதை வந்து நீங்கள் அடுத்த நாள் எடுத்து செய்தால் உங்களுக்கு இன்னும் பளபளண்டு கண்ணாடி துண்டுகள் போல் அழகாக வரும். நான் வந்து இப்போ வண்ண வரலாம் எடுத்து கலர் போட போகிறேன். இப்போ நான் இதுக்குள்ளே வந்து ஒரு பிளேட்டை அதில் இயற்கையான நிறத்தோடு விட போகிறேன், ஒரு மஞ்சள் கலரோட. மற்றதுக்கு பச்சை வண்ணம், ஒன்றுக்குள்ளே சிவப்பு வண்ணம், மற்றதுக்குள்ளே ஆரஞ்சு வண்ணம், இப்படி 3 கலர் விடுறேன். ஒரு நாள் வெயிட்டிங், இதை போட்டு கேக் செய்தது 2 அம்மாவுக்கு, அதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறா. இனி இதை ஒரு பேப்பர் டவலால் ஊற்றி எடுத்துகிட்டு காய வைப்போம். இப்போ பாருங்கள், அவள் செய்த இந்த ரெகால், இந்த ராக்கை இன்னத்துக்கு பயன்படுதுண்டு, க்ரீன் ஹவுஸ். இப்போ நாங்கள் காய வச்சு எடுத்துட்டோம். இது ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சேன்னா இப்போ பாருங்கள் சுருங்கி நல்லா சின்னதாக வந்துருக்குதுண்டு. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம். பண்ணி ஒரு ஈரம் இல்லாத ஒரு கிளாஸ் போத்தலில் இதை போட்டு அடைச்சி வச்சா உங்களுக்கு தேவைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றியுடன் தீபா.